வார்த்தை இருக்கு, நான் உங்களுக்கு அதை கடத்திட்டு போறேன். என்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கலாம் குழந்தைகளை, எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ட்ரி. குர்ஆன் சொல்லுகிறது இறை அருளால் எக்ஸிட் ரொம்ப சிறப்பா இருக்கணும். இந்த ஸ்கூலுக்குள்ள எப்படியோ நீங்க வந்துட்டீங்க, ஆனால் முழுமையான மரியாதையோட இந்த இன்ஸ்டிடியூஷனை விட்டு வெளியில போங்க. முழுமையான மரியாதையோட வெளியில போங்க. அட்டைன் பண்ணிட்டு வெளியில போங்க. பெரிய விஷயத்தை அட்டைன் பண்ணிட்டு வெளியில போங்க. எக்ஸிட் அது ரொம்ப முக்கியம். எந்த வேலையை ஆரம்பிக்கும் பொழுதும் அதனுடைய கான்சிக்வென்சஸ், அதனுடைய ரிசல்ட், அதை நினைச்சுக்கிட்டு நீ அப்படி போ. இந்த தாய் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நீ எழுதி வைத்துக்கொள். இந்த விநாயகர் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்றார். யானை நம்ம கிட்ட பிச்சை கேட்குங்க, கையை நீட்டி நீட்டி பிச்சை கேட்கும். ஆனா இதுவும் யானை தான், இதுகிட்ட நாம பிச்சை கேட்போம். அப்படித்தானே? நாம கேட்கிறோம்ல, அது நமக்கு கொடுக்குது இல்ல. வெளியில இருக்கிற யானை நம்ம கிட்ட பிச்சை வாங்குது. ஒரே காரணம் தான், யானைன்னா மதம் பிடிக்கும். மதம் பிடிச்சா அது உலகத்தை அழிச்சிரும். அந்த மதத்தை அடக்கிறதுக்குன்னு ஒரு ஆயுதம் இருக்கு, அதுக்கு பேர் அங்கூசம். பிச்சை எடுக்கிற யானை தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை பாகன் கையில் கொடுத்திருக்கிறது. இந்த யானை தன் கையிலேயே வைத்திருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருப்பானோ அவன் பிச்சை எடுப்பான். எவன் ஒருவன் தன் கையிலேயே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுகின்ற அளவிற்கு கடவுளாக உயர்வான் என்று விநாயக தத்துவம் நமக்கு சொல்லி நிற்கிறது.